வணக்கம். இன்று உங்களை சந்திக்க நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி பார்க்கும் பொழுது ஒரு அழகான திரைப்பாடல் தான் இருந்தால் கூட ரொம்ப நல்ல ஆழமான நிதர்சனமான உண்மையை கூறக்கூடிய கருத்தை அது கொண்டிருக்கிறது. அதை பார்க்கலாமா? எந்த மனித நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள், ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும், யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. அப்பா, அற்புதமான கலைஞர் வாழ்க்கையின் உண்மையை ரொம்ப அழகாக சொல்லிட்டான். எதா இருந்தாலும் ஒரு கை பாருட, துவண்டு போகாதே, இதெல்லாம் நடக்கத்தான் கூடும், நடக்கும், இதை பெருசாக எடுத்துக்கிட்டு நீ உடையாதேன்னு சொல்கிறான் பத்தியா. அந்த கவிஞன் எந்த அளவுக்கு ஆழமாக மனிதத்துவத்தை உணர்ந்திருக்கிறான்னு பாருங்கள். சும்மா சின்னதுக்கெல்லாம் துவண்டு போகவே போகாதீங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருங்க, எல்லாம் நல்லாயிருக்கும். நம்முடைய மனம்தான் அனைத்திற்கும் காரணம். இன்றைக்கி நம்முடைய குரலை பார்க்கலாம். இது அருள் உடைமை அதிகாரத்தின் 7வது குரலாக அமைகிறது. அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லியாங்கு, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லியாங்கு. எவ்வளோ அழகு, அற்புதமான பாடல் இது. திருவள்ளுவர் எப்படித்தான் இதெல்லாம் நினச்சி சொல்கிறாரோ அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பொருள் இல்லை அப்படின்னா, பணம் நம்ம கையில் இல்லைன்னா நம்மளாம் ரொம்ப ஜாலியாக இருப்போமா? மனசு நொறுங்கி போயிடுவோம், வெளியிலேயே போக மாட்டோம், வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டோம். கையில் பணம் இல்லை, என்ன பண்ணுறது, எங்கேயாவது போயிடு. கையில் 10 ரூபா அந்த பேக்கெட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் இருக்கக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சி ஒன்றுமே இல்லைன்னா வருமா? கண்டிப்பாக வராது. ஆக பொருள் இல்லை என்றால் இவ்வுலக வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று நாம் நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால தான் நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லையா, நம்ம கடன் வாங்குறான், தூக்கில் தொங்க, எதுக்கு தொங்கணும்? பேசுங்க, நீங்கள் போய் பேசுங்க. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இந்த பொருளை நம்ம சம்பாதிக்க முடியும். அதை விட்டுறீங்க. இன்றைக்கி இல்லைங்கிறத நினச்சி உடனே போய் நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்கிறேன்னா அது நிரந்தர தீர்வாது. அப்புறம் வர சந்ததியெல்லாம் எதை பார்த்து தலை நிமிர்ந்து இருப்பார்கள்? இது ஒரு முட்டாள்தனமான செயல், மூடச் செயல். ஆக இதை மாதிரியானா நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லையாங்க. இன்றைய காலகட்டத்தில் பணம் இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்கிறது உண்மை தான். ஆனால் இந்த பணத்தை யார் வேணாலும் சம்பாதிக்கலாம். அது முடியுமா? முடியாதா? அது முடியுமில்ல. அதுக்கு யார் முயற்சி செய்யணும்? நாம் தான் முயற்சி செய்யணும். ஆக பொருள் இல்லை என்று வருந்துபவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு இந்த உலகத்தில் மதிப்பில்லை. பொருள் தான் என்ன? நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை, நிறைய காசு, பணம், வீடு, என்னென்னலாம் இருக்கோ அத்தனை செல்வங்களும் இருந்தால் மட்டுமே அவனை மதிக்கிறோம். அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப மோசம். காசு இல்லைன்னா நம்மளை நாய் கூட திரும்பி பார்க்காதுங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. ஆனால் அந்த பொருளை எப்பயும் சம்பாதிச்சுக்கலாங்கிறத யாருமே திங்க் பண்ண மாட்டேங்க. அதே போல் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அருள்னா என்ன? கருணை, இரக்க சுபாவம், மற்றவர்களை பார்த்து நாம் இறங்கி போல இரக்கம் கொண்டு அவர்களுக்கு நம்மால் முயன்ற முடிந்த உதவியை செய்தார். இந்த இரக்க குணமும் கருணையும் இல்லை என்றால் அவருக்கு சொர்க்கம்னு சொல்லக்கூடிய அந்த உலகத்தில் இடம் இல்லைன்னு சொல்கிறோம். நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது சொர்க்கம்னு, அதெல்லாம் ஏது இல்லைன்னு சொல்கிறவங்க கதையை விட்டுருவோம் நம்ம. ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அது மாதிரி அந்த உலகத்தில் நமக்கு இடம் இருக்காது. எப்போ இருக்காது? கருணை என்ற குணம் இல்லை என்றால் நமக்கு சொர்க்கலோகத்தில் இடம் கிடைக்காது.
எதை மாதிரி இந்த காலத்தில் என்ன பண்ணுறோம், பணம் இல்லைன்னா நம்மளை மதிக்கலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் அந்த இடத்தில் நமக்கு இடம் கிடைக்காது என்று வள்ளுவர் சொல்கிறார். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளை அனலைஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் மக்களே. அவருடைய புலமை மட்டுமல்ல, அவருடைய தீர்க்க தரிசனம் எவ்வளவு அப்பட்டமான உண்மை, அழகாக அப்படி நச்சு சொல்கிறாருல்ல. இதெல்லாம் நம்ம பார்த்து படித்து பழகி அதன்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகும், நம் சந்ததியும் சிறப்பாக அமையும். இதுக்கு தான் இவ்வளவு போராட்டம், வேறு ஒன்றுமே இல்லை. நன்றி, நாளை சந்திக்கலாம்.